Daily. Taste the Daily. கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமம் அருகே தம்பதியினரிடம் மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்து 6.5 சவரன் தங்கச் செயினை மர்ம பெண் திருடிச் சென்றது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ராஜாவூரைச் சேர்ந்த அந்தோணி முத்து, எமிலேட் ஆகிய இருவரும் வீட்டில் தனியாக இருந்தபோது அங்கு வந்த பெண் ஒருவர் இருவருக்கும் மயக்க மருந்து கலந்த குளிர்பானத்தை கொடுத்துள்ளார். அதனை பருகிய இருவரும் மயக்கமடைந்த நிலையில் அவர்கள் அணிந்திருந்த 6.5 சவரன் தங்கச் செயினை திருடிச் சென்றார். புகாரின் பேரில் தலைமறைவாக உள்ள மர்ம பெண்ணை தேடி வரும் நிலையில் விடியா ஸ்டாலின் அரசில் ஏவல் துறை மீது பயம் இல்லாததால் குற்ற செயல்கள் அதிகரித்துவிட்டதாக மக்கள் குற்றம் சாட்டினர். தமிழகத்திலிருந்து இலங்கை மன்னார் மாவட்டம் நடுக்குடா கடற்கரைக்கு கடத்தி வரப்பட்ட 1250 கிலோ பீடி இலை பண்டல்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ராமநாதபுரத்திலிருந்து கடல் வழியாக இலங்கைக்கு பீடி இலை கடத்தப்படுவதாக நாட்டு கடற்படை புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நடுக்குடா கடற்கரை பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையில் இரு படகுகளில் 40 பண்டல்களில் 1250 கிலோ பீடி இலை இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. பீடி இலைகளை கடத்தி வந்த கல்பிட்டி பகுதியைச் சேர்ந்த 4 பேர் பிடிபட்ட நிலையில் அவர்கள் கடத்தி வந்த 30 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பீடி இலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. தமிழ்நாட்டிலிருந்து பீடி இலைகள் இலங்கைக்கு கடத்தப்படுவதை தடுக்காமல் தமிழக கடலோர காவல்படை என்ன செய்கிறது என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே போலி சான்றிதழ் கொடுத்து மத்திய தொழிற்பாதுகாப்பு படை காவலர் பயிற்சியில் சேர போலி சான்றிதழ் வழங்கிய அசாம் மாநில இளைஞர்கள் பிடிபட்டனர். தக்கோலத்தில் உள்ள மத்திய தொழிற்பாதுகாப்பு படை பயிற்சி மையத்தில் காவலர்களுக்கு துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் காவலர் பயிற்சிக்கு போலி சான்றிதழுடன் விண்ணப்பித்த அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பிட்டாபாரி, மனுகுமார் சிங் ஆகியோர் பிடிபட்டனர். காவலர் பயிற்சிக்கு போலி சான்றிதழுடன் விண்ணப்பிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது.